திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கொளுத்தும் கோடை வெயிலால் சென்னையில் குடிநீர் தேவை அதிகரித்துள்ள நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதா என விளக்குகிறார் செய்தியாளர் தாய்மானவன். தமிழகத்தில் கத்திரி வெயில் காலம் முடிந்தாலும் கூட சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது. இதனால் குடியிருப்புவாசிகளுக்கு குடிநீரின் தேவை என்பது அதிகரித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல், சோழவரம், வீராணம், கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை உள்ளிட்ட பல்வேறு ஏரிகளில் இருந்து குடிநீர் பெறப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த ஏரிகளில் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் ஏரிகளுடைய நீர்மட்டம் வெகுவாக சரிந்திருப்பதாக குடிநீர் வழங்கல் துறை வாரிய அதிகாரிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா சென்னையை பொறுத்தமட்டில் நாளொன்றுக்கு 1400 மில்லியன் லிட்டர் தண்ணீர் என்பது தேவைப்படுகிறது. தற்போதைய நிலையில 1100 மில்லியன் லிட்டர் வரைக்கும் குடிநீர் என்பது பல்வேறு வழிகளில் குடியிருப்பு வாசிகளுக்கு, சென்னை வாசிகளுக்கு வழங்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் வருகின்ற பருவமழை வரைக்கும் சென்னையில குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கையை குடிநீர் வழங்கல் துறை வாரிய அதிகாரிகள் எடுத்து வராங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்போதைய நிலையில ஏரிகளுடைய நீர்மட்டத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் பூண்டி ஏரியில பார்த்தோம் என்றால் மொத்த கொள்ளளவு என்பது 3231 மில்லியன் கனஅடியாக இருந்து வருகிறது. இந்த ஏரியில தற்போதைய கையிருப்பு என்பது 1165 மில்லியன் கனஅடியாகவும் நீர் வெளியேற்றம், அதாவது குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய நீர் வெளியேற்றம் என்பது 305 கனஅடியாகவும் இருந்து வருகிறது. சென்ற ஆண்டு இதே நாள்ல இந்த ஏரியில 1545 மில்லியன் கனஅடி தண்ணீர் என்பது இருந்து வருகிறது. தற்போதைய நிலையில இந்த ஏரியில குறைவாகவே நீர் என்பது இருந்து வருகிறது. இதே போல சோழவரத்தை பார்த்தோம் என்றால் மொத்த கொள்ளளவு 1081 மில்லியன் கனஅடி, தற்போது கையிருப்பு 89 மில்லியன் கனஅடியாக இருந்து வருகிறது. தற்போது நீர் வெளியேற்றம் என்பது 8 கனஅடியாக இருந்து வருகிறது. சென்ற ஆண்டு இதே நாள்ல 145 மில்லியன் கனஅடி தண்ணீர் என்பது இருந்து வந்தது. புழல் ஏரியை பொறுத்தமட்டில் மொத்த கொள்ளளவு 3300 மில்லியன் கனஅடியாக இருக்கிறது. தற்போதைய கையிருப்பு என்பது 1896 மில்லியன் கனஅடியாக இருக்கிறது. நீர் வெளியேற்றத்தை பொறுத்தமட்டில் 208 கனஅடி நீர் என்பது தற்போது வெளியேற்றப்படுகிறது. சென்ற ஆண்டு இதே நாளில் 2896 மில்லியன் கனஅடி இருந்து வருகிறது. தற்போது இந்த ஏரியில சற்று கூடுதலான நீர் என்பது இருப்பதை பார்க்க முடிகிறது. அதேபோல் கண்ணன்கோட்டை தேர்வார்கண்டியை பொறுத்தமட்டில் மொத்த கொள்ளளவு 500 மில்லியன் கனஅடியாக இருந்து வருகிறது. தற்போதைய கையிருப்பு 341 மில்லியன் கனஅடி. நீர் வெளியேற்றத்தை பொறுத்தமட்டில் 17 கனஅடியாக இருந்து வருகிறது. சென்ற ஆண்டு இதே நாளில் 300 மில்லியன் கனஅடி நீர் என்பது இருந்து வந்தது. இதே போல செம்பரம்பாக்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 3645 மில்லியன் கனஅடி மொத்த அளவாக இருந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 2965 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு என்பது இருக்கிறது. நீர் வெளியேற்றம் என்பது 208 கனஅடியாக இருந்து வருகிறது. சென்ற ஆண்டு இதே நாளில் 2041 மில்லியன் கனஅடி என்பது இருந்து வந்தது. வீராணம் ஏரியை பொறுத்தமட்டில் மொத்த கொள்ளளவு 1465 மில்லியன் கனஅடியாக இருக்கிறது. தற்போதைய கையிருப்பு 619 மில்லியன் கனஅடி. நீர் வெளியேற்றத்தை பொறுத்தமட்டில் 73 கனஅடியாக இருந்து வருகிறது. சென்றாண்டு இதே நாளில் பார்த்தோம் என்றால் 1428 மில்லியன் கனஅடி என்பது இருந்து வந்தது. இப்படியாக பல ஏரிகளிலும் சென்றாண்டோடு ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஏரிகளுடைய நீர்மட்டம் வெகுவாக சரிந்திருக்கிறது. தற்போதைய நிலையில சென்னையிலுடைய ஏரிகளுடைய நீர்மட்டம் என்பது 53.5% நீர் கையிருப்பு இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நீரை வைத்துக்கொண்டு வருகின்ற பருவமழை வரைக்கும் சமாளிக்க முடியும் என குடிநீர் வழங்கல் துறை வாரிய அதிகாரிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. தினசரி நீர் தேவை என்பது 1400 மில்லியன் லிட்டர், தற்போது 1100 மில்லியன் லிட்டர் என்ற அளவுல நீர் என்பது பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. வரும் நாட்களில் கோடை வெப்பம் தனிவடைந்த பிறகாக தினசரி நீரின் தேவை என்பது குறையும் என்பதால வருகின்ற மழைக்காலம் வரைக்கும் தகுந்தவாறு இந்த குடிநீரை சமாளிக்க முடியும் என வாரிய அதிகாரிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. பருவமழை பிறகாக ஏரிகளுடைய நீர்மட்டம் வெகுவாக நிரம்பும் பட்சத்தில் அடுத்த கோடைக்கு தேவையான நீர் இருப்பும் என்பதும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டை பொறுத்தமட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருப்பதால சென்னையில தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்யக்கூடிய பட்சத்தில் ஏரிகளுடைய நீர்மட்டம் மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் என்பது இருக்கிறது.
திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.